சென்னையில் ஐஎஸ்ஐ உளவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை மற்றும் பெங்களூருவை தகர்க்கும் திட்டங்களுடன் இலங்கையில் இருந்து அவர் சென்னை வந்தது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோகுல். சென்னை திருவல்லிக்கேணியில கைது செய்யப்பட்டிருக்க அந்த ஐஎஸ்ஐ உளவாளியின் பின்னணி என்ன? இது குறித்து சொல்லுங்க கோகுல். நிச்சயமாக இலங்கையைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் என்ற ஐஎஸ்ஐ உளவாளி சென்னையில் நேற்றைய தினம் கியூ பிரான்ச் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாகிர் ஹுசைன் ஒரு சர்வதேச குற்றவாளியாகவும் சர்வதேச பயங்கரவாதியாகவும் சர்வதேச போலீசாரால் அறிவிக்கப்பட்டு தேடப்படும் குற்றவாளியாக அவர் தீவிரமா தேடி வந்தாங்க. இந்நிலையில சென்னையில பதுங்கி இருப்பதாக கியூ பிரான்ச் போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலை அடுத்து நேற்றைய தினம் அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஜாகிர் ஹுசைனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவர் ஒரு சென்னை மற்றும் பெங்களூர்ல ஒரு பெரிய அளவிலான ஒரு சதி திட்டத்தை தீட்டி சதி வேலையில நடத்த திட்டமிட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மேலும் அவரிடமிருந்து ஒரு சில ஆவணங்களும் அதற்கான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. மேலும் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு தற்போது அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் ஐஎஸ்ஐ உளவு பிரிவுக்கு ஆள் சேர்க்கக்கூடிய பணிகளையும் அதற்கான அந்த திட்டத்தையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவர் இலங்கையை சேர்ந்தவர். இலங்கையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய தூதரகத்திலிருந்து வாயிலாக ஐஎஸ்ஐயோடைய உளவாளியாக நியமிக்கப்பட்டு இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் இந்த இது போன்ற இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ உளவு பிரிவுக்கு ஆள் சேர்க்கும் பணியையும் ஒரு சில சதி வேலைகளை தீட்டுவதற்கான உளவாளியாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கார். அல்தாப் கோகுல், கைது செய்யப்பட்டிருக்க இந்த ஐஎஸ்ஐ உளவாளியிடமிருந்து என்னென்ன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு கோகுல்? கைது செய்யப்பட்ட உளவாளி ஜாகிர் ஹுசைனிடமிருந்து சென்னை மற்றும் பெங்களூரில் நடத்த வேண்டிய சதி வேலைக்கான திட்ட முறைகளும் மாதிரி வரைபடங்களும் அவற்றிலிருந்து கைப்பற்றிருக்காங்க. மேலும் அவரிடமிருந்து வெளிநாட்டு கரன்சிகள் குறிப்பாக அமெரிக்க டாலர்ஸ் மற்றும் இந்தியாவில் உள்ள கள்ள நோட்டை இந்தியாவில் புழக்கம் விடுவதற்காக அந்த கும்பல் திட்டமிட்டு இருக்காங்க. அதனை எடுத்து அவரிடமிருந்து 1000 ரூபாய் கள்ள நோட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் அவரிடம் வந்து தகவல் தொடர்பு இங்கிருந்து யார் யாரிடம் உளவு பிரிவுக்கு உளவாளிகளுக்கு இவர் யார் யார் தொடர்பு கொண்டு பேசினார் என்பதற்கான அந்த தகவல் தொடர்பு சாதனங்களையும் கைப்பற்றி தற்போது அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அல்தாப் கோகுல், இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க? நிச்சயமாக, அதாவது சென்னை மற்றும் பெங்களூரில் தான் முக்கியமான ஒரு சதி வேலையை தீட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னையில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார், இதே போன்று பெங்களூரில் இது போன்ற ஒரு கும்பல் இருக்கிறதா என்பது குறித்து கியூ பிரான்ச் போலீசார் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்காங்க. விமான நிலையத்தில் வந்து இவருடைய புகைப்படத்தை ஏற்கனவே தேடப்படும் குற்றவாளியாக இவர் அறிவிக்கப்பட்டு அவருடைய புகைப்படம் இருந்துள்ளது. அதே போன்று தேடப்படும் குற்றவாளிகள் யாராவது மாறு வேடத்திலேயோ வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் மூலமாகவோ நேற்றைய தினம் கூட ஒரு கப்பல் வழியாக ஒரு தேடப்படும் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கார். அது போன்று வேறு யாராவது சென்னை மற்றும் வெளி மாநிலங்களில் ஊடுருவ வாய்ப்பு உள்ளதா, ஊடுருவதற்காக வாய்ப்பு இருந்தால் அவர்களை கைது செய்வதற்கான திட்டத்தையும் தீட்டிருக்காங்க. இதே போன்று பெங்களூரில் சதி திட்டம் தீட்டிருப்பதால் சென்னை கியூ பிரான்ச் போலீசார் பெங்களூர் போலீசாருக்கும் அவங்களுடைய தகவலை சொல்லியிருக்காங்க. பெங்களூர்லையும் தற்போது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பெங்களூர்லையும் இது போன்ற உளவாளிகளோ வேற ஏதாவது சதி திட்டம் தீட்டுவதற்கான தீவிரவாதிகளோ பதுங்கி இருக்காங்களா, சென்னையிலும் பதுங்கி இருக்காங்களா என்பதை குறித்து தற்போது விசாரணைக்கு நடைபெற்று வருகிறது. சென்னை முழுக்க தற்பொழுது ஒரு அலாட் செய்யப்பட்டு தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்காங்க.